ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான மீன் குழம்பும் வறுத்த மீனும் தாங்க பார்க்க போகிறோம். மீன் குழம்புனாலே எல்லாருக்கும் நாக்கில் எச்ச ஊறுங்க. அதுவும் நம்ம வீட்லேயே நம்ம கையாலேயே செஞ்சு நம்ம சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுப்போம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா செவந்து வந்ததும் அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 20 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே பூண்டையும் கருவேப்பிலையும் வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தாங்க மீன் குழம்புக்கு செம டேஸ்ட்டு தரும். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தையும் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரத்துக்கு கொஞ்சம் போல் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் அது கூடவே நான் 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா எண்ணெயிலே பிரிஞ்சு வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கலாம். அது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததும் அதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். குழம்பு நல்லா பச்சை வாசனை போய் கொதித்து வரணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வந்ததும் நான் அதில் இன்றைக்கி சங்கரா மீன் வாங்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த மீன் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. மீன் சேர்த்ததும் குழம்ப நம்ம ஒரு ஜென்டிலாக கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா மீன் உடஞ்சிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் வச்சு குக் பண்ணிக்கோங்க. மீன் நல்லா வெந்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழையை தூவிக்கோங்க. இப்போது சுவையான மீன் குழம்பு தயார். இந்த மீன் குழம்ப இட்லி, தோசை, ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்குங்க.